ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6 to 12 நியூ புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுக வந்து பார்க்குறோம். 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற புதிய பாடப்புத்தகங்களில் நியூ புக் அதில் வந்து பிரித்தெழுதுக இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்குமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அமுது என்ட்ரு, இது 6ல் உள்ளது. ஓகே, அமுது என்ட்ரு அப்படிங்கிறது எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள். அமுது ப்ளஸ் என்ட்ரு அப்படின்னு பிடிக்காங்க. அமுது என்ட்ரு எப்படி பிடிக்காங்க? அமுது ப்ளஸ் என்ட்ரு. நிலவு என்ட்ரு அப்படின்னா நிலவு ப்ளஸ் என்ட்ரு அப்படின்னு பிடிக்காங்க. நிலவு என்ட்ரு எப்படி பிடிக்காங்க? நிலவு ப்ளஸ் என்ட்ரு. தமிழங்கள் அப்படின்னா தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படிங்கிறாங்க. தமிழங்கள் அப்படின்னா தமிழ் ப்ளஸ் எங்கள். செம்பயிர் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர். செம்பயிர்னா செம்மை ப்ளஸ் பயிர். பொய் அகற்றும் அப்படின்னா பொய் ப்ளஸ் அகற்றும் அப்படிங்கிறாங்க. பொய் ப்ளஸ் அகற்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே, பாட்டு இருக்கும் அப்படின்னா பாட்டு ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா பாட்டு இருக்கும்னா பாட்டு ப்ளஸ் இருக்கும். எட்டு திசை அப்படின்னா எட்டு ப்ளஸ் திசை. செந்தமிழ் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிக்காங்க. இடப்புறம் அப்படின்னா இடம் ப்ளஸ் புறம். இடப்புறம்னா இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை அப்படின்னா சீர் ப்ளஸ் இளமை. சீரிழமைனா சீர் ப்ளஸ் இளமை. ஓகே, அடுத்து அக்ரிணை பாருங்கள். அல் ப்ளஸ் திணை. அக்ரிணை என்ன பிரிக்காங்க? அல் ப்ளஸ் திணை அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கணும். கணினி தமிழ் அப்படின்னா கணினி ப்ளஸ் தமிழ். ஓகே, ப்ளஸ் அப்படின்னு வேணும். ஓகே, பாகற்காய் எப்படி பாருங்கள்? பாகு ப்ளஸ் ஆல் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிக்காங்க. எப்படி? பாகு ப்ளஸ் ஆல் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிக்காங்க. ஓகே, வெண்குடை அப்படின்னா வெண்மை ப்ளஸ் குடை. வெண்குடைனா வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு பிரிக்காங்க. ஓகே, பொற்கோட்டு அப்படின்னா பாருங்கள், பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு இருக்காங்க. பொற்கோட்டுனா என்ன? பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு பிரிக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். கொங்கலர் அப்படின்னா கொங்கு ப்ளஸ் அலர். கொங்கலர் எப்படி பிரிக்காங்க? கொங்கு ப்ளஸ் அலர். அவன் அலிபோல் அப்படின்னா அவன் ப்ளஸ் அலிபோல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவன் அலிபோல்னான அவன் ப்ளஸ் அலிபோல். நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள். நன்மாடங்கள்னான நன்மை ப்ளஸ் மாடங்கள். ஓகே, நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் ப்ளஸ் இடையே. நிலத்தின் இடையேனான நிலத்தின் ப்ளஸ் இடையே. ஓகே, அடுத்து பாருங்க, முத்துச்சுடர் அப்படின்னா முத்து ப்ளஸ் சுடர். முத்துச்சுடர்னான முத்து ப்ளஸ் சுடர். நிலவொளி அப்படின்னா நிலவு ப்ளஸ் ஒளி. நிலவொளினா நிலவு ப்ளஸ் ஒளி. தட்ப வெப்பம் அப்படின்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்னு பிரிக்காங்க. தட்ப வெப்பம்னா தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, வேதி உரங்கள் அப்படின்னா வேதி ப்ளஸ் உரங்கள். வேதி உரங்கள்னா என்ன? வேதி உரங்கள். வேதி ப்ளஸ் உரங்கள் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, தரை இறங்கும் அப்படின்னா தரை ப்ளஸ் இறங்கும். தரை இறங்கும்னா தரை ப்ளஸ் இறங்கும். வழித்தடம் அப்படின்னா வழி ப்ளஸ் தடம் அப்படின்னாங்க. ஓகே, ஏன் என்று அப்படின்னா ஏன் ப்ளஸ் என்று. ஏன் என்றுனான ஏன் ப்ளஸ் என்று. ஔடதமாம் அப்படின்னா ஔடதம் ப்ளஸ் ஆம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஔடதம் ப்ளஸ் ஆம். கண்டறி அப்படின்னா கண்டு ப்ளஸ் அரி. கண்டறினான கண்டு ப்ளஸ் அரி. ஓய்வர அப்படின்னா ஓய்வு ப்ளஸ் அரை. ஓய்வரனான ஓய்வு ப்ளஸ் அரை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புணர்ச்சி வந்து கிளாஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூ புக்கில் உள்ள எல்லா பித்ததுக்கும் நம்ம புக் வைஸ் படிக்கிறத விட்டுட்டு மொத்தமாக படிக்கிறோம். ஸோ அது வந்து இப்படி வந்து நம்ம இப்படி தான் பிரிக்கணுங்கிறது இது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இதை ஒரு வீடியோவாக போடுறேன். பிரித்தெழுதுக அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரூல்ஸ் வச்சு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ கண்டறி இருக்குன்னா அந்த ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுதோ அதன்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து பழகணும். அந்த மாதிரியே பழகிட்டே இருந்தீங்கன்னா ரூல்ஸ் உங்களுக்கு எந்த இதை பார்த்தாலும் இந்த ரூல் இதன்படி வருது, புணர்ச்சி விதி இந்த விதிப்படி வருது அப்படின்னு சொல்லி கடகடன்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரூல்ஸ் வந்து ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த மெத்தடில் சொல்லியிருக்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு பாட் லைன் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது 11th புக்கில் இருக்கும், 8th புக் அந்த மாதிரி இருக்கும் தமிழில். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு தனியாக நடத்துகிறேன். ஸ்கூல் புக் வைஸ் வந்து நான் தனியாக நடத்துகிறேன். இப்போ வந்து இந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது நான் நடத்திருக்க மாதிரியே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதே தான் அதில் வந்து பாட் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதையுமே உங்களுக்கு கிளாஸ் போடுறேன். ஓகேவா? ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஆழ்கடல் அப்படின்னா என்ன பாருங்கள். ஆழ்கடல் அப்படின்னா ஆழம் ப்ளஸ் கடல் அப்படின்னு இருக்காங்க. ஆழ்கடல்னா ஆழம் ப்ளஸ் கடல் அப்படின்னு இருக்காங்க. விண்வெளி அப்படின்னா விண் ப்ளஸ் வெளி. ஓகே, நீலவான் அப்படின்னா நீளம் ப்ளஸ் வான் அப்படின்னு இருக்காங்க. நீலவான்னா என்ன? நீளம் ப்ளஸ் வான். இல்லாது இயங்கும் அப்படின்னா இல்லாது ப்ளஸ் இயங்கும். இல்லாது இயங்கும்னா இல்லாது ப்ளஸ் இயங்கும். ஓகே, நின்று இருந்த அப்படின்னா நின்று ப்ளஸ் இருந்த. நின்று இருந்த என்னென்ன? நின்று ப்ளஸ் இருந்த. ஓகே ஓகே, அடுத்து பாருங்க, அவ்வுருவம் அப்படின்னா ஆ ப்ளஸ் உருவம். அவ்வுருவம்னா என்ன? ஆ ப்ளஸ் உருவம் அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, மருத்துவத்துறை அப்படின்னா மருத்துவம் ப்ளஸ் துறை. மருத்துவத்துறைனா மருத்துவம் ப்ளஸ் துறை அப்படின்னு பிரிக்கணும். செயல் இலக்க அப்படின்னா செயல் ப்ளஸ் இலக்க அப்படின்னு பிரிக்கணும். இடமெல்லாம் அப்படின்னா இடம் ப்ளஸ் எல்லாம். இடமெல்லாம்னா என்ன? இடம் ப்ளஸ் எல்லாம். மாசர அப்படின்னா மாசு ப்ளஸ் அரை. மாசரனா என்ன? மாசு ப்ளஸ் அரை. ஓகே, குற்றம் இல்லாதவர் அப்படின்னா பாருங்கள், குற்றம் ப்ளஸ் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர்னா என்ன?
குற்றம் ப்ளஸ் இல்லாதவர். சிறப்புடையார் அப்படின்னா சிறப்பு ப்ளஸ் உடையார். சிறப்புடையார்னா என்ன? சிறப்பு ப்ளஸ் உடையார் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கைப்பொருள் அப்படின்னா கை ப்ளஸ் பொருள். ஓகே, கைப்பொருள்னா கை ப்ளஸ் பொருள். மானம் இல்லா அப்படின்னா மானம் ப்ளஸ் இல்லா. மானம் இல்லா அப்படின்னா என்ன? மானம் ப்ளஸ் இல்லா. ஓகே, பசி இன்றி அப்படின்னா என்ன வருது? பசி ப்ளஸ் இன்றி அப்படிங்கிறாங்க. பசி இன்றினா பசி ப்ளஸ் இன்றி. ஓகே, படிப்பறிவு அப்படின்னா படிப்பு ப்ளஸ் அறிவு. படிப்பறிவுனா என்ன? படிப்பு ப்ளஸ் அறிவு. காட்டாறு அப்படின்னா காட்டு ப்ளஸ் ஆறு. காட்டாறுனா எப்படி பிரிக்கணும்? காட்டு ப்ளஸ் ஆறு அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, இதே தான் நம்ம சேர்த்தது இருக்கும் அப்படி தானே. இப்போ காட்டு ப்ளஸ் ஆறு அப்படின்னு கொடுத்துட்டு சேர்த்ததை சொன்னால் என்ன? காட்டாறு அப்படின்னு அப்போ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள், அறிவுடைமை அப்படின்னா அறிவு ப்ளஸ் உடைமை. அறிவுடைமைனா அறிவு ப்ளஸ் உடைமை. இவை எட்டும் அப்படின்னா இவை ப்ளஸ் எட்டும். நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி ப்ளஸ் அறிதல். பொறையுடைமை அப்படின்னா பொறை ப்ளஸ் உடைமை. பொறையுடைமைனா என்ன? பொறை ப்ளஸ் உடைமை. பாட்டிசைக்க அப்படின்னா பாட்டு ப்ளஸ் இசைக்க. பாட்டு ப்ளஸ் இசைக்க. ஓகே, கண்ணுரங்கு அப்படின்னா கண் ப்ளஸ் உரங்கு. கண்ணுரங்குனா என்ன? கண் ப்ளஸ் உரங்கு. ஓகே, வாழை இலை அப்படின்னா வாழை ப்ளஸ் இலை. வாழை இலை அப்படின்னா என்ன? வாழை ப்ளஸ் இலை. ஓகே, கையமர்த்தி அப்படின்னா கை ப்ளஸ் அமர்த்தி. கையமர்த்தி அப்படின்னா எப்படி பிடிக்கணும்? கை ப்ளஸ் அமர்த்தி. ஓகே, பொங்கல் அன்று அப்படின்னா பொங்கல் ப்ளஸ் அன்று. பொங்கல் அன்று அப்படின்னா பொங்கல் ப்ளஸ் அன்று. ஓகே, போகி பண்டிகை அப்படின்னா போகி ப்ளஸ் பண்டிகை. பொருள் உடைமை அப்படின்னா பொருள் ப்ளஸ் உடைமை. உள்ளுவதெல்லாம் அப்படின்னா உள்ளுவது ப்ளஸ் எல்லாம். ஓகே, உள்ளுவதெல்லாம்னா எப்படி பிடிக்கணும்? உள்ளுவது ப்ளஸ் எல்லாம். ஓகே, பயனிலா அப்படின்னா பயன் ப்ளஸ் இலா. ஓகே, பயனிலானா என்ன? பயன் ப்ளஸ் இலா. ஓகே, கல்லெடுத்து அப்படின்னா கல் ப்ளஸ் எடுத்து. கல் எடுத்துனா என்ன? கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் அப்படின்னா நான்கு ப்ளஸ் நிலம். நானிலம்னா என்ன? நான்கு ப்ளஸ் நிலம். ஓகே, நாடென்ற அப்படின்னா நாடு ப்ளஸ் என்ற. நாடென்ற நாடு ப்ளஸ் என்ற. களமேரி அப்படின்னா களம் ப்ளஸ் ஏரி. களமேரி அப்படின்னா களம் ப்ளஸ் ஏரி. ஓகே, கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிர் ப்ளஸ் சுடர். கதிர்ச்சுடர்னா என்ன? கதிர் ப்ளஸ் சுடர். ஓகே, மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு ப்ளஸ் அடக்கி. மூச்சடக்கி எப்படி பிரிக்கிறாங்க? மூச்சு ப்ளஸ் அடக்கி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகே, பெருவானம் அப்படின்னா பெருமை ப்ளஸ் வானம். பெருவானம் அப்படின்னா பெருமை ப்ளஸ் வானம். அடிக்கும் அலை அப்படின்னா அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படிங்கிறாங்க. அடிக்கும் அலை அப்படின்னா அடிக்கும் ப்ளஸ் அலை. ஓகே, வணிகச்சாத்து அப்படின்னா வணிகம் ப்ளஸ் சாத்து. வணிகச்சாத்து அப்படின்னா வணிகம் ப்ளஸ் சாத்து. பண்டமாற்று அப்படின்னா பண்டம் ப்ளஸ் மாற்று. பண்டமாற்று எப்படி பிரிக்கிறாங்க? பண்டம் ப்ளஸ் மாற்று. மின்னணு அப்படின்னா மின் ப்ளஸ் அணு. மின்னணு அப்படின்னா மின் ப்ளஸ் அணு. ஓகே, வண்ணப்படங்கள் அப்படின்னா வண்ண ப்ளஸ் படங்கள் அப்படிங்கிறாங்க. வண்ணப்படங்கள்னா வண்ணம் ப்ளஸ் படங்கள்னு பிரிக்கிறாங்க. ஓகே, விரிவடைந்த அப்படின்னா விரிவு ப்ளஸ் அடைந்த. விரிவடைந்தனா எப்படி? விரிவு ப்ளஸ் அடைந்த. நூலாடை அப்படின்னா நூல் ப்ளஸ் ஆடை. எதிரொலிக்க அப்படின்னா எதிர் ப்ளஸ் ஒலிக்க. தம்முயிர் அப்படின்னா தம் ப்ளஸ் உயிர். ஓகே, இன்புற்று இருக்க அப்படின்னா இன்புற்று ப்ளஸ் இருக்க. ஓகே, இன்புற்று இருக்க அப்படின்னா இன்புற்று ப்ளஸ் இருக்க. ஓகே, தான் என்று அப்படின்னா தான் ப்ளஸ் என்று. எளிதாகும் அப்படின்னா எளிது ப்ளஸ் ஆகும். ஓகே, எளிதாகும்னா எப்படி? எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம் அப்படின்னா பாலை ப்ளஸ் எல்லாம். பாலை எல்லாம் அப்படின்னா பாலை ப்ளஸ் எல்லாம். ஓகே, இன்னுயிர் அப்படின்னா இனிமை ப்ளஸ் உயிர். இன்னுயிர் எப்படி சொல்கிறாங்க? இனிமை ப்ளஸ் உயிர். மலையெல்லாம் அப்படின்னா மலை ப்ளஸ் எல்லாம். ஓகே, மலையெல்லாம்னா மலை ப்ளஸ் எல்லாம். ஓகே, 6th நியூ புக்கில் உள்ளது 82 இருக்குது. எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து 7th பார்க்கலாம். 6th முடிச்சுட்டு கூட நீங்கள் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோ ரிவைண்ட் பண்ணி. ஓகே, 7th பாருங்கள். குரலாகும் அப்படின்னா குரல் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. வானொலி அப்படின்னா வான் ப்ளஸ் ஒலி. இரண்டல்ல அப்படின்னா இரண்டு ப்ளஸ் அல்ல. இரண்டல்லனா எப்படி? இரண்டு ப்ளஸ் அல்ல. தந்து உதவும் அப்படின்னா தந்து ப்ளஸ் உதவும். ஓகே, தந்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை இல்லாத அப்படின்னா ஒப்புமை ப்ளஸ் இல்லாத. காடெல்லாம் அப்படின்னா காடு ப்ளஸ் எல்லாம். ஓகே, கிழங்கெடுக்கும் அப்படின்னா கிழங்கு ப்ளஸ் எடுக்கும். ஓகே, பெயரறியா அப்படின்னா பெயர் ப்ளஸ் ஹரியா. பெயரறியா அப்படின்னா என்ன? பெயர் ப்ளஸ் ஹரியா. மனமில்லை அப்படின்னா மனம் ப்ளஸ் இல்லை. நேற்றிரவு அப்படின்னா நேற்று ப்ளஸ் இரவு. ஓகே, காட்டாறு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். காட்டு ப்ளஸ் ஆறு. ஓகே, அனைத்துண்ணி அப்படின்னா அனைத்து ப்ளஸ் உண்ணி. ஓகே, நேரமாகி அப்படின்னா நேரம் ப்ளஸ் ஆகி. வேட்டையாடிய அப்படின்னா ஈக்குவல் டு வரும். ஓகே, வேட்டை ப்ளஸ் ஆடிய. ஓகே, பொருட்செல்வம் அப்படின்னா பொருள் வரும். ஓகே, பொருள் ப்ளஸ் செல்வம். பொருட்செல்வம் அப்படின்னா பொருள் ப்ளஸ் செல்வம் அப்படின்னு சொல்லணும். பொருட்செல்வம். ஓகே, யாதனின் அப்படின்னா யாது ப்ளஸ் எனின். யாதனின்னா யாது ப்ளஸ் எனின். தன்னெஞ்சு அப்படின்னா தன் ப்ளஸ் நெஞ்சு. தன்னெஞ்சு அப்படின்னா தன் ப்ளஸ் நெஞ்சு. தீதுண்டோ அப்படின்னா தீது ப்ளஸ் உண்டோ. தீதுண்டோ அப்படின்னா என்ன? தீது ப்ளஸ் உண்டோ. ஓகே, யாண்டு உளனோ அப்படின்னா யாண்டு ப்ளஸ் உளனோ அப்படிங்கிறாங்க. கல்லலை அப்படின்னா கல் ப்ளஸ் அலை. கல்லலை அப்படின்னா எப்படி? கல் பிரிக்கணும். கல் ப்ளஸ் அலை. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும்
ப்ளஸ் கதவுகள். ஓகே, பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை அப்படின்னா தோரணம் ப்ளஸ் மேடை. தோரண மேடைனா என்ன? தோரணம் ப்ளஸ் மேடை. ஓகே, வாசல் அலங்காரம் அப்படின்னா வாசல் ப்ளஸ் அலங்காரம். வாசல் அலங்காரம் அப்படின்னா என்ன? வாசல் ப்ளஸ் அலங்காரம். பெருங்கடல் அப்படின்னா பெருமை ப்ளஸ் கடல். ஓகே, பெருங்கடல்னா பெருமை ப்ளஸ் கடல். இன்றாகி அப்படின்னா இன்று ப்ளஸ் ஆகி. இன்றாகினா இன்று ப்ளஸ் ஆகி. ஏடெடுத்தேன் அப்படின்னா ஏடு ப்ளஸ் எடுத்தேன். ஏடு எடுத்தேன் அப்படின்னா எப்படி இருக்குங்க? ஏடு ப்ளஸ் எடுத்தேன். ஓகே, துயின்றிருந்தார் அப்படின்னா துயின்று ப்ளஸ் இருந்தார். துயின்று இருந்தார்னா என்ன? துயின்று ப்ளஸ் இருந்தார். என்றுரைக்கும் அப்படின்னா என்று ப்ளஸ் உரைக்கும். வாய்த்தீயின் அப்படின்னா வாய்த்து ப்ளஸ் ஈயின் அப்படின்னு பிடிக்கணும். ஓகே, கேடில்லை அப்படின்னா கேடு ப்ளஸ் இல்லை. எவன் ஒருவன் அப்படின்னா எவன் ப்ளஸ் ஒருவன். ஓகே, உயர்வடைவோம் அப்படின்னா உயர்வு ப்ளஸ் அடைவோம் அப்படின்னு பிடிக்கணும். ஓகே, இவையெல்லாம் அப்படின்னா இவை ப்ளஸ் எல்லாம். வனப்பில்லை அப்படின்னா வனப்பு ப்ளஸ் இல்லை. ஓகே, வார்ப்பனில் அப்படின்னா வார்ப்பு ப்ளஸ் எனில். வார்ப்பனில் அப்படின்னா வார்ப்பு ப்ளஸ் எனில். ஓகே, வன்கீரை அப்படின்னா வன்மை ப்ளஸ் கீரை. ஓகே, வன்கீரைனா என்ன? வன்மை ப்ளஸ் கீரை. கட்டி அடித்தல் அப்படின்னா கட்டி ப்ளஸ் அடித்தல். கோட்டோவியம் அப்படின்னா கோட்டு ப்ளஸ் ஓவியம். செப்பேடு அப்படின்னா செப்பு ப்ளஸ் ஏடு. எழுத்தாணி அப்படின்னா எழுத்து ப்ளஸ் ஆணி. எழுத்தன்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப. ஓகே, கரைந்துண்ணும் அப்படின்னா பாருங்கள், கரைந்து ப்ளஸ் உண்ணும். கற்றனை தூரும் அப்படின்னா கற்றனைத்து ப்ளஸ் ஊரும். ஓகே, கற்றனைத்து ப்ளஸ் ஊரும். ஓகே, நீருளையில் அப்படின்னா நீர் ப்ளஸ் உளையில். மாறி ஒன்று அப்படின்னா மாறி ப்ளஸ் ஒன்று. ஓகே, தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. ஓடை எல்லாம் அப்படின்னா ஓடை ப்ளஸ் எல்லாம். ஞானச்சுடர் அப்படின்னா ஞானம் ப்ளஸ் சுடர். ஞானச்சுடர்னா என்ன? ஞானம் ப்ளஸ் சுடர். இன்புருகு அப்படின்னா இன்பு ப்ளஸ் உருகு. இன்புருகுனா என்ன? இன்பு ப்ளஸ் உருகு. இன்சொல் அப்படின்னா இனிமை ப்ளஸ் சொல். இன்சொல்னா என்ன? இனிமை ப்ளஸ் சொல். இன்புருகு அப்படின்னா இன்பு கூட்டல் உருகு. ஓகே, அறக்கதிர் அப்படின்னா அறம் ப்ளஸ் கதிர். அறக்கதிர்னா என்ன? அறம் ப்ளஸ் கதிர். மலையளவு அப்படின்னா மலை ப்ளஸ் அளவு. மலையளவுனா என்ன? மலை ப்ளஸ் அளவு. நாடன்ப அப்படின்னா நாடு ப்ளஸ் என்ப. கண் இல்லது அப்படின்னா கண் ப்ளஸ் இல்லது. கண் இல்லதுன்னா என்ன? கண் ப்ளஸ் இல்லது அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, தன்னாடு அப்படின்னா தன்மை ப்ளஸ் நாடு. தன்னாடு எப்படி பிரிக்கணும்? தன்மை ப்ளஸ் நாடு அப்படின்னு பிரிக்கணும். ஓகே, இவை இல்லாது அப்படின்னா இவை ப்ளஸ் இல்லாது. இவை இல்லாது அப்படின்னா என்ன? இவை ப்ளஸ் இல்லாது. தானொரு அப்படின்னா என்ன? தான் ப்ளஸ் ஒரு. ஓகே, இவை இல்லாதுன்னா இவை ப்ளஸ் இல்லாது. தானொரு அப்படின்னா தான் ப்ளஸ் ஒரு. ஓகே, எதிரொலித்தது அப்படின்னா எதிர் ப்ளஸ் ஒலித்தது. எதிரொலித்ததுன்னா என்ன? எதிர் ப்ளஸ் ஒலித்தது. முதுமொழி அப்படின்னா முதுமை ப்ளஸ் மொழி. முதுமொழினா என்ன? முதுமை ப்ளஸ் மொழி. ஓகே, இப்போ 7th முடிச்சாச்சு. ஓகே, 6th 7th வரைக்கும் முடிச்சாச்சு. இது ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 8th 9th 10th பார்க்கலாம். இல்லை, அது கம்மியாக தான் இருக்கும். 6th 7th தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் 12th கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, 11th 12th 10th 9th 10thலாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 8th கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை அடுத்த வீடியோவாக பார்த்தலாம். ஓகே, யூனிட் 1ல் தான் இருக்குது இல்லையா? இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பிரித்தலுக்கு இருக்கு இல்லையா? சேர்த்தலுக்கு அந்த இதை தான் நம்ம பிரித்தலுக்கு பார்த்துருக்கோம். 6th 7th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th 9th 10th பார்த்துடலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.